14 lakhs. மச்சான் நான் உன் ஃப்ரெண்டா. நான் பார்த்துக்கிறேன்டான்னு சொல்லி 14 lakhs. 3 வருஷ உழைப்பு. பணம்னு வந்துட்டா மட்டும் எல்லாரும் அந்த வெனஸ்டே அக்கௌண்ட்டு அது வேற என்னாச்சுன்னு தெரியலையே. யார் அந்த நேரத்தில்? என்னடா எவ்வளவு நேரமா கதவு தட்டுறேன்? என்னடா ஆச்சு? ஏன் வீடெல்லாம் இப்படி இருக்கு? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பேப்பரை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்ப? அதுல இருந்து வெளியே வரவே மாட்டியா? டேய், உனக்கே தெரியும் பிரகாஷ்க்கும் எனக்கும் 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்டா. ஒரே தட்டில் சாப்பிடுவோம், ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணோம். இப்படி திடீர்னு ஒரே வாரத்தில் 14 lakhs அப்படியே ஷேவன் பக்கம் திருப்பிடுச்சு. ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்க மாட்டான். வார்த்தைக்கு வார்த்தை நீ தான்டா எனக்கு எல்லாமே, நான் தான்டா உனக்கு எல்லாமேன்னு சொல்லுவான்டா. எல்லாம் போச்சு. அதுக்காக இப்படியே இருக்க போறியா? நம்ம 2 பேரும் ஒன்னா பண்ணுவோம்டா அப்படின்னாண்டா. நல்லா பண்ணி விட்டு போயிட்டான்டா. சீட்டா இருக்கான்டா அவன். தெரியும்டா, அவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியும். சிரிச்சு பேசுறான்னு நான் சொன்னேன். அப்பவே அவனை நம்பாதன்னு கேட்டியா நீ? ஏய், அவன் சிரிப்பை பார்த்திருக்கியா? அது ஒரு போலி சிரிப்புடா. நோ 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 சார், நீங்க வந்து அவ்வளோ பெரிய வார்த்தைலாம். ஓ நோ, இட்ஸ் ஓகே சார். நான் வந்து இதை ஒரு சேவையை பண்ணிட்டு இருக்கேன் சார். ரைட், என்னை நம்பினவங்க இது வரைக்கும் யாரும் ஏமாந்ததா சரித்திரமே கிடையாது. ஸோ நான் அவனை என்ன பண்றேன்னு பாடுறா. என்னடா பண்ற? ஜீவா, கதவு தர ஜீவா. இந்தா இப்படி குடுறா. வள்ளுவர் அம்மாவா சொன்னாரு, முகத்தின் இனிய நகா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும்னு சொல்லியிருக்காரு. ஏன் சொன்னார் தெரியுமா? மனசுல வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு இனிக்க பேசி ஏமாத்திட்டு போறான் பாத்தியா, அவனுக்காக தான்டா வள்ளுவர் அப்படி சொல்லியிருக்காரு. இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுடா. அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். அதையே நினைச்சு ஃபீல் பண்ணாடா. கண்டிப்பா உன்னோட காசு கிடைக்கும். தைரியமா இரு, நான் இருக்கேன் அவன் கூட. முகத்தின் இனிய நகா அகத்தின்னா வஞ்சரை அஞ்சப்படும். The meaning of this verse is, beware of those desires who, with a smiling face,
conceal bitterness in their hearts.